விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு, விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். பரந்தூரில் பார்மர்ஸின் வாய்ஸை கேட்டது போல ஒசூர் விவசாயிகளின் வாய்ஸ் குரல் கேளுங்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். தங்கள் விவசாய நிலங்களை கொடுத்துள்ளார்கள். இப்போது மீதமுள்ள ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை ஏர்போர்ட்டுக்காக எடுத்துதல் அக்ரிகல்ச்சரல் மற்றும் பார்மர்ஸ் பாதிக்கப்படுகிறது. ஒசூரில் ஏற்கனவே பிரைவேட் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளது. அதவே மாடர்னைஸ் செய்து தேவையான ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் செய்து எக்ஸ்பேண்ட் செய்து அதில் செய்வதற்கு அனைத்து வசதிகள் இருக்கிறது. பரந்தூரில் பார்மர்ஸின் வாய்ஸை கேட்டது போல ஒசூர் விவசாயிகளின் வாய்ஸ் குரலையும் கேளுங்கள். நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் விவசாயிகளின் நிலமை அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் இன்று நான் பேசும் என் குரல் என் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் என் சொந்த குரல் அல்ல.
மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். மாண்புமிகு அவை முன்னவருக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே பரந்தூரிலே 80% நிலை எடுத்து வேலை முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நில அந்த ப்ராஜெக்டவே 20% விவசாயிகளுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாப் பண்ணி மாண்புமிகு உறுப்பினர் அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதான் ஒண்ணு தப்பா இல்ல. 80% நிலை எடுத்திருந்தாங்க. 80% எல்லாம் முடிஞ்சது. போதிய அளவு அது விவாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்தையே விவசாயிகளுக்காக நிக்க வச்சாரு. அதே மாதிரி நம்ம ஒசூர் விவசாயிகளுக்கு உங்களுடைய தொகுதி கோரிக்கையை சொல்லுங்க. பரந்தூரை பத்தி தேவைக்கு மேல அதை பத்தி விவாதிச்சாச்சு. அந்த விவசாயிகள் நன்றியும் சொல்லிட்டாங்க. நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் தான் நம்மளது. ஒசூர் விவசாயிகளது அதே குரல் தான், அதே வேண்டுகோள் தான். இன்னும் எடுக்கல. ஒசூர்ல என்ன எடுக்கல, இப்ப ப்ரொபோசல் தான். எடுக்கட்டும், பேசிக்கோ. இல்ல எடுக்கிறான்னு சொல்லி நம்மள தொழில்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க. அது இப்ப நான் அது பதிவு பண்ண வேணும். இப்ப அது ஒசூர்ல விவசாயிகள் ஏற்கனவே திராவிட ஆட்சியில அங்க ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த சொன்னது எடுத்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பரந்தூர்ல போராடினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒசூரில் இருக்கிற விவசாயிகள் போராடினாரு. இப்போ போராடி கொண்டே இருக்காரு. இப்போ ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் சொன்ன உடனே இப்போ ஒசூர்ல நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்பாங்க இந்த அவரு கூட குரல் தான் நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒசூர்ல ஏற்கனவே வளர்ச்சி பணி அதிகமாக நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி பணிகளுக்கெல்லாம் விவசாயிகள் அதிகமாக லேண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம். இதுக்கு மேல தேவையில்லை. அடுத்து எங்கெல்லாம் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு தனியார் ஏர்போர்ட் இருக்குது அங்கே.